பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து தாராபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை பாஜகவினரை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். டாஸ்மாக் மீதான ஊழல் புகார் குறித்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் சென்னை எழும்பூரில் நேற்று போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருந்ததை போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை அடுத்த நீலங்கரை பகுதியில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக பாஜக சார்பில் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சுகுமார் தலைமையில் மாநில செய்தி தொடர்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ்.கே. கார்வேந்தன் அவர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தமிழக அரசை கண்டித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட பொருளாளர் சுப்பு என்கிற சுப்பிரமணியம், ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் கொங்கு ரமேஷ், தாராபுரம் நகர தலைவர் திருமதி ரங்கநாயகி, தாராபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் திருமதி புஷ்பலதா, தாராபுரம் மேற்கு ஒன்றிய தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் கருப்புசாமி, மாவட்ட துணைத் தலைவர் செல்வா பழனிசாமி, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராஜ் உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்து அரசு பேருந்தில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.